வணக்கம். இதுவே நல்லா டக்கீஸ் காளியம்மாள். இதுதான் நீ சென்சேஷனல் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. நான் 2 3 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக, மதிமுக இந்த 3 திராவிட கட்சிகளின் தொண்டர்களை பார்க்கிறேன். அந்த தொண்டர்கள் சொல்வது தோழர்கள் 3 கட்சிகளும் தோழர்கள் நிஜமே பயப்படுறாங்க. இந்த காளியம்மாளை எங்க கொண்டு வந்து தலைமை நம்ம கட்சியில சேர்த்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கு. அந்த பயத்துல நியாயமும் இருக்கு. என்னன்னா இந்த திமுக, அதிமுக, மதிமுக 3 பேரும் கருத்து முரண்பாடு இருக்கலாம். ஒரு கூட்டணி மாறி மாறி வரலாம். அதெல்லாம் வேற விஷயம். ஆனா வெல்ஃபேர் ஆஃப் த தமிழ்நாடு, வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து கலைஞர் வந்து டிவி கொடுக்குறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னா ஜெயலலிதா அம்மா அடுத்து உடனே மிக்சி கிரைண்டர் கொடுப்பாங்க. இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா அடுத்து அதிமுக 2000 ரூபாய் தரேன்னு சொல்லுவாங்க. இதுதான் வெல்ஃபேர். மக்களுக்கு இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி உயர்ந்து கொண்டே போறது காரணம் அதுதான். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரான்ஸுக்கு இணையான ஒரு வலிமையா தமிழ்நாடு இருக்கு. மிகப்பெரிய அளவுல உயர்ந்த இடத்துல தமிழ்நாடு இருக்குன்னு அது காரணம் திராவிட ஆட்சிகள். அப்ப காளியம்மாள் வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஏன் தோழர்கள் பயப்படுறாங்க? திமுக தோழர்கள் ஆகட்டும், அதிமுக தோழர்கள், மதிமுக தோழர்கள் ஆகட்டும். ஏன்னா அந்த அம்மா நமக்கு தெரியும் வீசிக்க இடதுசாரிகள் அங்க போக மாட்டாங்க. ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுல எதுவும் இது இருக்காது. அவங்க நினைக்கிறது நடக்காது. சொல்றது புரியுது நினைக்கிறேன். அவங்க நினைக்கிறது நடக்காது. உடனே பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இடதுசாரிலாம் உங்களுக்கு போய் நீங்க 10 வருஷம் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு உறுப்பினர் அட்டை கொடுப்பாங்க. சோ அவங்க வந்து ரொம்ப எளிமையா சேரக்கூடிய இடம்னா திராவிட கட்சிகளா இருக்கு. அப்ப சேர்த்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் தொண்டர்கள்ட்ட வர்றது மிக இயற்கையானது. அப்ப திமுக, அதிமுக, மதிமுகவுக்கும் நேர் எதிரா வந்து டெல்லி நிப்பாட்டக்கூடிய சித்தாந்தம் வந்து RSS ஓட சித்தாந்தம். RSS ஓட வளர்ப்பு பிள்ளை தான் நம்ம தம்பி சீமான். சீமானோட ஸ்பீக்கரா தான் இதுவரைக்கும் காளியம்மாள் பேசியிருக்காங்க. நீங்க நல்லா எடுத்து பாருங்க. பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், தந்தை பெரியாரா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து விமர்சிக்கிற விதம் வந்து மிக மோசமா இருக்கும். காளியம்மாள் பேசுறது தனிநபர் தாக்குதலா இருக்கும், அவதூறா இருக்கும். அவங்க பேசுறது வந்து ஒரு முறையா இருக்காது. அவங்க நல்ல பேச்சாளர் அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஆனா நீங்க எதை பேசணும்? நீங்க வந்து எம்ஜிஆர் வந்து நவோதயா பள்ளியை நிப்பாட்டினாரு, கலைஞர் வந்து என்ட்ரன்ஸ் வர்றதே நிப்பாட்டுவார் உடனே. நீங்க திராவிட ஆட்சியில மாறி மாறி தமிழ்நாடு மக்கள் நல்லது செய்வாங்க. நீங்க நவோதய பள்ளியில விட மாட்டாங்க. எம்ஜிஆர் விடல. அதே மாதிரி கலைஞர் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்லாத அளவுக்கு ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்காரு தமிழ்நாட்டுல. சோ திராவிட ஆட்சியில மாறி மாறி நன்மை செய்யறாங்க. ஆனா RSS வலதுசாரிகள் மக்கள் 1000 ரூபாய் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் காளியம்மாளோட பேச்சு. 1000 ரூபாய் வாங்கக்கூடிய பெண்களை இழிவா பேசக்கூடியதான் காளியம்மாளோட பேச்சு. அந்த சித்தாந்தத்தை ஏத்து அரசியல் பண்றதுதான் RSS. சோ RSS ஓட வளர்ப்பு பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் தம்பி சீமானும் சகோதரி காளியம்மாளும். சோ இந்த 2 பேரையுமே இப்ப நாம் தமிழர் சீமானே இப்ப நாம் தமிழர்ல இருந்து விலகி வந்தாப்புல திமுக அதிமுக என்ன வேலை என்ன பதவி கிடைச்சிடும்? ஒரு நகர செயலாளர் கூட சீமானால ஆக முடியாது. திமுக அதிமுக இன்னைக்கு வந்து நகர செயலாளர் பதவியே ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது கூட சீமானால ஆக முடியாது. அப்ப காளியம்மாளுக்கெல்லாம் என்ன போஸ்ட் கொடுக்க போறாங்க? அதனால தோழர்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. இந்த தோழர்களோட உணர்வுகளை தயவு செய்து திராவிட கட்சிகள் தலைமை தயவு செய்து புரிந்து செயல்படுங்க. ஏன்னு நம்ம வந்து யாரை எந்த கட்சியில சேரணுங்கிறதுல அவங்கவுங்க விருப்பம். அதே மாதிரி சேர்க்கறதும் கட்சிகளோட விருப்பம். நம்ம வந்து ஒரு சமூக ஆர்வலரா ஒரு வழக்கறிஞரா நம்மளுடைய கருத்தை தான் சொல்லணும். ஏன்னா காளியம்மாள் அப்படி விட்டுருங்க. காளியம்மா நேத்து ஒரு நடிகை விளையாட ரஞ்சனா நாச்சியாரா சம்திங் இருந்தாங்க. அதெல்லாம் விஜய் பக்கம் அப்படியே பிஜேபி கொண்டு போயிரும். அப்படியே அதுக்கு தான் இந்த விலகல் நாடகம் எல்லாம் அதுக்கு தான் நடக்கும். பிஜேபில இருந்து விலகி அப்படியே அங்க விஜய் கட்சிக்கு போறது. ஏன்னா எப்படி சீமான் வந்து இனிமேல் யூஸ்லெஸ் தெரிஞ்சு போச்சோ அடுத்தது விஜய் தான் பிஜேபி தத்தெடுக்குது. சோ அதனால அங்க போறது போட்டும். திராவிட இயக்கங்களுக்கு காளியம்மாள், இந்த ரஞ்சனா நாச்சியார் இந்த மாதிரியான நபர்கள் வலதுசாரி நபர்கள் நமக்கு தேவையில்லை என்பதுதான் தமிழ்நாடு மக்களுடைய குரலாவே இருக்கு. அதை திராவிட கட்சிகளோட தலைமைகளும் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கையா இருக்கிறது. அடுத்த நாள் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.